ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. நாங்கள் இது ஒரு சின்ன திருவிழாவோட வீடியோ தாங்க, நீங்களும் பாருங்கள். இது திருவிழாவோட பேர் வந்து சந்தனக்கூடுவாங்க. இது வந்து முஸ்லீம்ஸ் திருவிழாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து முஸ்லீம் திருவிழா தாங்க நான் பார்க்குறது. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. 3 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அந்த திருவிழாவை. அதுவும் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே தான் 3 நாளுமே இந்த திருவிழா விசேஷமாக இருக்குமாங்க. இன்னொரு விஷயங்க, அந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாருமே அவங்களோட திருவிழாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறாங்க. போலீஸ் பாதுகாப்புலேருந்து எல்லாமே பண்ணாங்க. பரவாயில்லைங்க, இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு திருவிழா பார்த்ததே இல்லை. நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு, குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க, மாமா, அத்தை எல்லாருமே வந்து போயிருந்தோங்க. அங்கே நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ராட்டனம் சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் ராட்டனம் சுற்ற போயிட்டோங்க. நீங்களும் பாருங்கள். நாங்கள் பார்த்தீங்கன்னா ராட்டனா நல்லா ஜாலியாக அக்கா பசங்க தம்பி பசங்களாம் பயப்படவே இல்லைங்க. நானும் அக்கா பண்ணலாம் ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் பயமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தாங்க ராட்டனம் சுற்றியிருக்கேன். அப்புறம் வந்து பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கார் ரேஸ் போகணுன்னு சொல்லி அடம் பண்ணாங்க. அதனால் அப்புறம் அவங்கெல்லாம் கார் ரேஸ் போகிறதுக்கு அவங்களாம் ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்களாம் சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சுற்றினாங்க, நாங்கள் ஒரு பக்கம் சுற்றிட்டு இருந்தோம். கார் ரேஸில் பார்த்திங்கன்னா பாப்பாங்க 2 பேரும் ஒரு இதில், தம்பிங்க 2 பேரும் ஒரு இதில் உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு சுற்ற ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு ஹாய் பாரு. கார் ரேஸ் சுற்றி முடித்தோடனே அந்த சர்க்கஸில் போய் விளையாடணும்னு சொல்லிட்டு எல்லாங்க அடம் பண்ணாங்க. சரின்னு அப்புறம் அவங்க பாட்டுக்கும் மெதுவாக ஏறி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி அவங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு அந்த நேரம் நாங்கள் அப்புறம் ராட்டனம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ராகனில் சுற்றலான்னு சொல்லிட்டு பாப்பாங்களாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அம்மாங்களும் சரி போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு நாங்களும் போயிட்டோங்க. நாங்கள் பின்னாடி சீட் கிடைக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே பின்னாடி சீட்டில் வேறவங்க வந்து உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு சென்டர் சீட்டு தாங்க கிடச்சிது. இது எதிர்பார்த்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு போயிட்டோங்க. நாங்கள் பரோட்டா எல்லாம் எல்லா கடையுமே இருந்துச்சுங்க. பரோட்டாலாம் வாங்கிட்டு போய் வீட்டிலே சாப்பிட்டோங்க. அப்புறம் குழந்தைக்கு பொம்மைங்க இது எல்லா பொருளுமே இருந்துச்சுங்க. அப்புறம் அவங்கெல்லாம் பொம்மைலாம் வாங்கணும்னு சொன்னாங்க குழந்தைங்க. சரி நான் அவங்க பொம்மை வாங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அந்த கேப்பில் போயிட்டு பாப்பாவுக்கு மணி, ஹேர் பேண்டு, ஹேர் பின்னு, பொட்டு இதெல்லாம் மணி இதெல்லாம் வாங்கிறதுக்காக போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுக்குள்ளே அவங்க பொம்மையெல்லாம் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு பொம்மை சூஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இதை வேணும் அதை வேணும்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்களே பொம்மையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. தம்பி பார்த்திங்கன்னா எனக்கு ராமர் வில்லு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லு வாங்கினா. சின்ன பாப்பா வந்துட்டு ஃபோன் வாங்கிட்டாங்க. பெரிய பாப்பா தான் எனக்கு நான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயிண்டிங் அந்த செட்டு வாங்கினாங்க. அப்புறம் தம்பி வந்துட்டு கார் வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மண்பாண்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போனோங்க. அப்புறம் வீட்டுக்கு ஒரு சாம்பிராணி கொடுவோம் ஒன்று. அப்புறம் ஆளுக்கு ஒரு வானல் எடுத்தாங்க. பருப்பு கடைக்கிறதுக்கு இந்த சட்டி அதெல்லாம் எடுத்தோங்க. நாங்களும் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.